வயநாட்டின் முண்டக்கை பகுதியில் போர்க்கால அடிப்படையில் மீட்பு பணிகள் நடந்து வரும் நிலையில் இந்திய ராணுவத்தின் லைவ் விக்டிம்ஸ் ரேடார் அங்கு மண்ணுக்குள் 20 சடலங்கள் இருப்பதாக சிக்னல் அனுப்பியிருக்கிறது. இதனால் 50 மீட்டர் ஆழம் தோண்டும் பணியை இரண்டாவது நாளாக மீட்பு படையினர் மேற்கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் பாலவேற்றுவேலிடம் கேட்கலாம். பாலவேற்றுவேல், நேற்றைய தினமே மண்ணுக்குள் உடல் இருப்பதாக அந்த லைவ் விக்டிம் ரேடார் சிக்னல் காட்டியும் தோண்டப்பட்ட இடத்தில் உடல் இல்லை என்ற ஒரு தகவல் கிடைத்ததால் அந்த பணி நேற்று கைவிடப்பட்டது. இன்று இரண்டாவது நாளாக அந்த பணி தொடங்கியிருக்கிறது. இதன் நிலை என்ன? முண்டக்கையில் மண்ணுக்குள் புதைந்துள்ள உயிர்கள், உடல்கள் தேடும் பணியில் இரண்டாவது நாளாக அறிவியல் தொழில்நுட்பம் ஈடுபட்டு வருகிறது. சக்தி, நாம் காட்சிகளில் பார்த்து கொண்டிருக்கிறோம். நமக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த முண்டக்கை மசூதிக்கு தான் அன்று 30ஆம் தேதியில் நிலச்சரிவு ஏற்பட்ட போது அதிகப்படியான மக்கள், சுமார் 45 மக்கள் இந்த மசூதியை ஒட்டியுள்ள பகுதியில் மேல ஒதுங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. இத்தகைய ஒரு சூழல்ல தான் அங்கு அந்த பகுதியில் காணாமல் போனவர்கள் எண்ணிக்கை மட்டும் 11 பேர் என கூறப்படுகிறது. அந்த மசூதியில ஒதுங்கின 45 பேரில் 26 பேர் மட்டுமே உயிர் பிழைச்சிருக்கிறாங்க. எனவே அங்கிருந்த 8 உடல்கள் இன்னும் மீட்கப்படாத ஒரு சூழல்ல அந்த 8 உடல்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதியை இந்திய ராணுவத்தினுடைய லைவ் விக்டிம் ரேடார்கள் இரண்டாவது நாளாக அந்த சிக்னல் அனுப்பி ஆய்வு மேற்கொண்டது. அந்த ஆய்வில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கிடைச்சிருக்குது. என்னன்னா, இந்த 50 மீட்டர் விட்டத்தில் 20 உடல்கள் இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. அந்த உடல்கள்ல உயிர் இல்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவன் உள்ள டிடெக்ட் பண்ணியிருக்குது. மேலும் அந்த உடல்களில் 8 உடல்கள் ஏற்கனவே இது மனித உடல்கள் காணவில்லை என கூறப்படும் நிலையில மற்றவை விலங்குகளுடைய உடல்களாக இருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. இத்தகைய காரணத்தினால்தான் ஒளிப்பதிவாளர் இர்ஃபானினுடைய அந்த பருந்து பார்வை காட்சிகள்ல பார்த்து கொண்டிருக்கிறோம். NDRF வீரர்களோடு இணைந்து இந்திய ராணுவத்தினர் மிகப்பெரிய ஒரு JCB இயந்திரம் உதவியோடு மசூதிக்கு அருகே உள்ள பகுதிகளில் கிட்டத்தட்ட அவங்க 10 மீட்டர் அளவிற்கு தோண்டி இருக்கிறாங்க. அவங்க ரேடியஸ் பரப்பை தற்போது 50 மீட்டர் அளவிற்கு அதை மாற்றி இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக உள்ளிருந்து உடல்களை மீட்கப்படுறதுக்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. முண்டக்கையை பொறுத்தவரை இன்று காலையில் இருந்து 3 உடல்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. 4ற்கும் மேற்பட்ட நாய்கள், மாடுகள், வனவிலங்குகளும் இந்த பகுதிகளில் இருந்து மீட்கப்பட்டிருக்கிறது. இறந்த நிலையில இருந்து உள்ள தோண்ட உடல்கள் வெளியே வந்து கொண்டிருக்கும் நிலையில இந்த இந்திய ராணுவத்தினுடைய லைவ் விக்டிம் ரேடார்கள் உதவியோடு இந்த பரப்பில் அடியில் இருக்கக்கூடிய உடல்கள் பற்றியான தரவுகள் எடுக்கப்படுகிறது. இந்த இமேஜ் சென்சிங் ப்ராசஸிங் மூலமாக அந்த தரவுகள் எடுக்கப்பட்டு எந்த பகுதிகளில் உடல் இருக்கிறதோ அதை நோக்கி தற்போது வீரர்கள் மீட்பு பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த முண்டக்கை மற்றும் பூந்தேரி மட்டு பகுதிகளில் மட்டும் 200க்கும் மேற்பட்ட உடல்கள் காணாமல் போயிருக்கின்றன, உயிர்கள் காணாமல் போயிருக்கின்றன. எனவே அவர்கள் மண்ணிற்குள் புதைந்திருக்க வாய்ப்பு இருப்பதாக அஞ்சப்படுகிறது. இத்தகைய ஒரு சூழல்ல தான் ஒவ்வொரு உடல்களாக உள்ளிருந்து மீட்கப்படுகிறது. அதற்கு அறிவியலும் தொழில்நுட்பமும் கை கொடுத்து வருகிறது. சக்தி, லைவ் விக்டிம்ஸ் ரேடார் மூலம் 20 சடலங்கள் மண்ணுக்குள் இருப்பதாக சிக்னல் கிடைத்திருக்கிறது. இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாலவேற்றுவேல்.